சற்று முன் பகிரங்க மன்னிப்பு கேட்டு திமுகவுக்கு திரும்பிய நாஞ்சில் சம்பத். அதிர்ச்சியில் விஜய். என்ன நடந்தது? அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சாலையில் விஜயமங்கலம் பகுதியில் உள்ள சரளையில் தாவேகா பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்திருந்தார். இந்த கூட்டத்திற்காக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் காலை 10 மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தார் விஜய். பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக நேரடியாக விஜயமங்கலம் பொதுக்கூட்ட மைதானத்திற்கு வந்திருந்தார். அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விஜயின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனத்தில் தொண்டர்கள் துரத்தி கொண்டு வந்தனர். இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசுகையில், பெரியார் பிறந்த மண்ணிற்கு விஜய் வருகை தந்துள்ளார். ரூபாய் 500 கோடி வருமானத்தை உதறிவிட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வந்துள்ளார். வரலாறு படைக்க பெருந்திரளாக கூட்டம் கூடியுள்ளது. இதற்கு முன் புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்றைக்கு புரட்சி தளபதி விஜயை காண்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். என்னதான் செங்கோட்டையன் விஜய்க்கு புகழ் பாடினாலும் தற்போது அந்த ஈரோடு மாவட்டத்தில் விஜய்க்கு எதிராக பல சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. அங்குள்ள பொதுமக்கள் விஜய் வந்ததிலிருந்து அவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் பொதுமக்களின் சாதாரண அன்றாட வாழ்க்கையை கூட அவர்களால் அன்று கடக்க முடியவில்லை. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிவிட்டனர். இவர் வந்து எங்களுக்கு என்ன ஆகப் போகிறது, இவர் இப்படி வந்து போவதால் எங்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதித்திருக்கிறது என்று அங்குள்ள பொதுமக்கள் கதறிக்கொண்டு வந்துள்ளனர். அது போதாக்குறையாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் விஜயின் முதல் பொது நிகழ்ச்சி இதுவாகும். கரூர் கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் இதுவரை கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அங்கு பல போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இது மட்டுமின்றி அந்த போஸ்டரில், ஈரோடு வரைக்கும் வந்தீங்களே, கரூருக்கு போக மாட்டீங்களா, இங்கே இருக்கிற கரூருக்கு போகலை, ஆனால் ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போகிறீங்க, வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ உள்ளிட்ட கேள்விகளும் கண்டனங்களும் அடங்கிய போஸ்டர்கள் நகரின் பல இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளன. இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் உட்பட அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். அந்த போஸ்டரில் ஒட்டப்பட்டது சரிதான் என்றும், இவர் இங்கு ஈரோடு வர நேரம் இருக்கிறது, மலேசியாவுக்கு போக நேரம் இருக்கிறது, ஏன் கரூர் மக்களை சந்திக்க நேரமில்லையா என்று தற்போது பலரும் புலம்பி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தற்போது சமீப காலமாக தாவேகாவில் இணைந்த நாஞ்சில் சம்பத் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளார். அந்த பொதுக்கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் விஜய்க்கு ஆதரவாக அவரை பாராட்டி புகழ்ந்து பேசியிருந்தனர். ஆனால் அந்த கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத்தை காணவில்லை. சரி, அவர் விஜய்க்கு முன்பு பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்பொழுது புஷி ஆனந்த் பேசியதும் விஜய் வந்துவிட்டார். விஜய் கடைசியாக பேசுகையில், அண்ணன் செங்கோட்டையன் தாவேகாவுக்கு வந்தது மகிழ்ச்சியான விஷயம், அவரை போன்று இன்னும் நிறைய பேர் வருவார்கள் என்று கூறியிருந்தார். அப்போதாவது நாஞ்சில் சம்பத் பெயரை விஜய் சொல்லி அவரை அறிமுகப்படுத்தி இருக்கலாம். அவரை பாராட்டி பேசவில்லை என்றாலும் அவர் பெயரையாவது விஜய் குறிப்பிட்டிருக்கலாம். தாவேகாவில் கடைசியாக இணைந்த திராவிட பேச்சாளர் என்ற முறையிலாவது விஜய் இதை செய்திருக்கலாம். ஆனால் அவர் பெயரை கூட விஜய் குறிப்பிடவில்லை. தாவேகாவில் இணைந்தபோது நாஞ்சில் சம்பத், திமுகவில் சைக்கிள் கூட வாங்கி தரமாட்டார்கள், என்னை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளால் அறிவாலயத்தினர் வசைபாடினர், என்னை அறிவு திருவிழாவிற்கு அழைக்கவில்லை, திமுக மேடைகளில் என்னை அசிங்கப்படுத்தி உள்ளனர், இதை கரு பழனியப்பன் செய்திருந்தார் என்றெல்லாம் பேசிய அவர், விஜய் எனது ரசிகர் என கூறியதை கேட்டதும் நான் பூரித்து போனேன், இதைவிட என்ன வேண்டும் என கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது மரியாதை இல்லாததால் தான் திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து தாவேகாவில் இணைந்தார் நாஞ்சில் சம்பத். ஆனால் அங்கு அவரது பெயரை கூட சொல்ல விஜய்க்கு மனம் வரவில்லை. இது சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாகி உள்ளது. செங்கோட்டையின் இணைந்த போது ட்விட்டரில் அவரை பற்றி பெருமையாக பேசி வீடியோ போட்டார். விஜய்
அதுபோல் நாஞ்சில் சம்பத் இணைந்தபோது அப்படி எதையும் அவர் செய்யவில்லை. இதனால் நாஞ்சில் சம்பத்திற்கு தாவேகாவிலும் மரியாதை இல்லை என்று பலர் கூறி வருகின்றனர். தாவேகாவில் நாஞ்சில் சம்பத் கொள்கை பரப்பு செயலாளராக இணைந்துள்ளார். ஒருவேளை தற்போது நாஞ்சில் சம்பத்திற்கு இந்த கூட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கவில்லையோ என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் இதையெல்லாம் உணர்ந்து தற்போது நாஞ்சில் சம்பத் எதற்காக நாம் இப்படி அவமானப்பட்டு இந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்றும், நாம் தவறு செய்துவிட்டோம், இப்படிப்பட்ட திமுகவை உதறி தள்ளிவிட்டு நாம் ஏன் இப்படி ஒரு கட்சியில் இணைந்து நம்முடைய மதிப்பை குறைத்து கொள்ள வேண்டும், நம்மை பற்றி கருதாத இந்த கட்சியில் இருந்து எதற்காக இவர்களுக்கெல்லாம் உழைக்க வேண்டும் என்று தற்போது நாஞ்சில் சம்பத் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறி புலம்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இது போதாக்குறையாக தற்போது நாஞ்சில் சம்பத் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறாக பேசிவிட்டேன், அது மட்டுமின்றி நான் இந்த தாவேகாவில் இணைந்ததிலிருந்தே எனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை, இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்ட எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், திமுகவில் தான் நான் இணைய போகிறேன் என்று தற்போது திமுக ஆதரவாளரிடம் கூறியதாகவும், அது மட்டுமின்றி நான் திமுகவுக்கு திரும்ப போகிறேன் என்று தற்போது அவர் கூறியது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவினருக்கு இது மேலும் பலத்த அடியை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் தாவேகாவில் வந்து இணைந்தது தற்போது தாவேகாவிற்கு பெரும் தலைக்கணத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது விஜய்க்கு தலைக்கணத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது நாஞ்சில் சம்பத் திமுகவில் இணைந்தால் அது விஜய்க்கு மிகப்பெரிய அடிசறுக்கலாக அமையும் என்று தற்போது பலரும் கூறி வருகின்றனர். நாஞ்சில் சம்பத் மட்டுமின்றி தாவேகாவில் இணைந்த பலரும் தற்போது ஏண்டா இந்த கட்சியில் இணைந்தோம் என்ற அளவிற்கு தற்போது மனதில் புலம்பிக் கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் நாஞ்சில் சம்பத்துடன் இன்னும் பல தாவேகா நிர்வாகிகள் திமுகவில் இணையம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடந்து முடிந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் தாவேகாவிலிருந்து இப்படி அடுத்தடுத்து திமுகவுக்கு பல தொண்டர்கள் திரும்புவது தாவேகாவினருக்கு இது அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் என்று பல அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இந்த செய்தியை அறிந்த திமுகவினர் தற்போது கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.